அப்படியே கிட்ட வந்து மேலே பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 BHK டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட்டுங்க. உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ சீலிங் இருக்குது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச லொக்கேஷனுங்க. நம்ம ரேடியல் ரோட்டில் இருக்குது. ஐடி வேலைவாய்ப்பும் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. நீங்கள் OMR DCR போகணும் அப்படின்னாலும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. ஏர்போர்ட்டுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. GSTக்கும் நீங்கள் ஈஸியாக சென்றடைஞ்சிக்க முடியும். மினி பஸ்ஸில் கைப்பட்ட முன்னாடி போயிட்டு நிறுத்தி ஏற்றுனாங்க. ஏறின உடனே டிரைவர் இங்கே வா அப்படின்னாங்க. போன உடனே வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் அப்படின்னு ரொம்ப நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். வீடை வாங்கிட்டு கூட இங்கே நீங்கள் நல்ல ரெண்ட்டுக்கு விட்டு சம்பாதிக்க முடியும். பக்கத்தில் ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்கிறதுனால சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கார்டால் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறவங்க. எப்பயுமே நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் பார்ப்பீங்க, இன்ட்ரோலே வந்து நம்ம ரோட்டில் நின்று தான் பேசுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளேயே நின்று பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கிட்ட வந்து மேலே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 BHK டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட்டுங்க. உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ சீலிங் இருக்குது. இப்போ நிறைய பேர் டியூப்ளெக்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் டியூப்ளெக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ சீலிங் இருக்காது. ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ சீலிங் பண்ணி நல்ல லக்ஸுரியாக இந்த ஃப்ளாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இதை இன்ட்ரோலேயே சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கேயே சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 4 BHK டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுற விதமாக அமையுங்க. வீடு ரொம்ப நல்லாவே இருக்குது. டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட்டுங்க, சரிங்களா? நிறைய பேர் இது ஆப்ஷனில் தேடுவீங்க, என்ன கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, ஃப்ளாட்ஸில் எனக்கு டியூப்ளெக்ஸ் வேணும் வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவா எஸ்டேட்ஸோட கொலாப் பண்ணியிருக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லொக்கேஷன்லேருந்து A to Z எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்கள ஒன்றா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு பல்லாவரம் திருத்தணி நகரில் இருக்குங்க. திருத்தணி நகர் கங்கை ஸ்ட்ரீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டர் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டர் இந்த கார்டில் ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆஃபீஸே இருக்குது. நீங்கள் ரிவ்யூ ஏதாவது விசாரிக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இல்லை இன்னும் லொக்கேஷன் நிறைய இருக்குல்ல. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச லொக்கேஷனுங்க. நம்ம ரேடியல் ரோட்டில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் ரோட்லேருந்து 550 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாராயணா டெக்னோ ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதை தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த ஷெல் தாண்டின உடனே லெஃப்ட்டில் உள்ள வர மாதிரி இருக்கும் இந்த வீட்டுக்கு நீங்கள் வரதுக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாராயணா டெக்னோ ஸ்கூல்லேருந்து 700லேருந்து 750 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் டெக் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.1லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எம்பசி டெக் ஜோன், அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஃபின்சர்வ் இருக்குது, வெல்ஃபர்கோ இருக்குது. அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க கூட இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ரேடியல் ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிக்குங்க. எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம், குரோம்பேட் ஏர்போர்ட் இந்த கார்டாக இருக்கும். OMR, ECR, வேளச்சேரிக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோடு தான் ரேடியல் ரோட். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரமில் புதுசாக வரப்போகிற SRM டெக் பார்க்கில் ஆரம்பிச்சு, ஆமாங்க ட்ராக்குக்கு இந்த பக்கம் பிரிட்ஜை ஒட்டின மாதிரி SRM அவங்களோட டெக் பார்க் ப்ரொபோசல் வச்சிருக்கிறாங்க. ஃபியூச்சரில் வந்துடும். இப்போ கூட போர்டெலாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்னம் இருக்குது, வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, எம்பசி டெக் ஜோன் இருக்குது. அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அசெஞ்சர், வெல்ஃபர்கோ, ஃபின்சர்வ் கம்பெனிஸ் இருக்குது. கேபிட்டல் லேண்ட் இன்டர்நேஷனல் டெக் பார்க் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. TCS இருக்கு, காவேரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த கார்டில் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ். ஷெல் இருக்கு, எக்ஸாவேர் இருக்கு, இன்னும் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு OMRக்கு முன்னாடி துறைப்பாக்கம்ல சென்னை 1 ஐடி கம்பெனியும் இருக்கு. சென்னை 1 வந்து கொஞ்சம் தூரம் தாங்க, பட் ரோட் கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எங்கேயுமே திரும்ப தேவை இருக்காது, ஒரே ரோடு தாங்க, சரிங்களா? இந்த ஐடி கம்பெனிஸ்ல வேலை பாக்குறீங்க, இப்போ நான் சொன்ன ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இதுல வேலை பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த வீடை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம ஈச்சங்காடு சிக்னலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மெட்ரோ இப்போ கிராஸ் ஆகுது. அதனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக கீழ்கட்டில் போயிட்டு அங்கே வண்டியை போட்டுட்டு நீங்கள் சிட்டியினுடைய பகுதியை அசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே கூட போகலாங்க. இங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ரேடியல் ரோட் கரெக்டுங்களா? இந்த ஸ்ட்ரீட்டில் போய் லாஸ்ட் ரைட் எடுத்திங்கன்னா ரேடியல் ரோட், லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம பல்லாவரத்துலேருந்து கீழ்கட்டளை போகக்கூடிய வழிக்கும் இங்கேருந்து கனெக்டிவிட்டி இருக்குது. உள்ளே கூட மினி பஸ் போகும். அப்பா நல்லா இருக்கீங்களா? நெப்போலியன் அப்போ அங்கே பார்த்துருந்தேன். மினி பஸ் ஒரு நாள் யதார்த்தமாக கை போட்டு ஏறினாங்க. முன்னாடி அங்கே சைட்டில் வேலை பார்த்தோம் இல்லையா, அந்த சைட் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. வேலை பார்க்கும்போது சம்பளம் போடுறதுக்காக போனேன். மினி பஸ்ஸில் கைப்பட்ட முன்னாடி போயிட்டு நிறுத்தி ஏற்றுனாங்க. ஏறின உடனே டிரைவர் இங்கே வா அப்படின்னாங்க. போன உடனே வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் அப்படின்னு ரொம்ப நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அவங்க பையன் பொண்ணெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ட்ரிப் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒன்றா ஜூஸ் குடிச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பா பேர் நெப்போலியன்.
நல்ல ஞாபகம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா கிராண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 8 வீடு இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டில். 4 டியூப்ளெக்ஸ், 4 2BHK. இப்போ இதில் அவைலபிள் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 2 டியூப்ளெக்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இன்ட்ரோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த யூனிட் தாங்க, இந்த 2 யூனிட் வரும். நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாபி கண்ட்ரோல் இருக்குது, வீடியோ டோர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. நான் அந்த டோர் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்றத அங்கே போகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 போர் இருக்குது, சம்ப் இருக்குது, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது, 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துருக்காங்க, ட்ரைனேஜ் லைனும் இருக்குது. செப்டிக் டேங்க் கிடையாது, ட்ரைனேஜே வந்துருச்சு. அப்போ எந்த அளவுக்கு மெயின் லொக்கேஷன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. வீடை வாங்கிட்டு கூட இங்கே நீங்கள் நல்ல ரெண்ட்டுக்கு விட்டு சம்பாதிக்க முடியும். பக்கத்தில் ஐடி காரிடார்ஸ் நிறையா இருக்குது, ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லிஃப்ட்டுக்கு போய்க்க முடியும். ஆனால் சேஃப்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு க்ரில்லு, இதுக்கு நீங்கள் பூட்டு கூட போட்டுக்கலாம். பூட்டு போட்டாங்க அப்படின்னும் போது இங்கே வந்து தனியாக லாபி கண்ட்ரோலுங்க. இங்கே பாருங்கள், ஓகேங்களா? இங்கே இருந்தபடியே நீங்கள் மேலே இருந்தபடியே அசஸ் பண்ணிக்க முடியும். மெயின் டோர் பக்கத்தில் இந்த டோர் தான் என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ரூம். பட் ரூம் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதனால திறந்து காமிக்கல. ஒரு 40-45 பேர் சீட்டிங் கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு மல்டிபர்பஸ் ஹாலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷன், குழந்தைங்களுக்கு வளகாப்பு, அதாவது எவ்வளோ பெரிய பெண்ணாக இருந்தாலும் அம்மாக்கள் அப்பாக்களுக்கு குழந்தை தான் இல்லையா, அந்த விதத்தில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ உங்களோட குழந்தைங்களுக்கு வளகாப்பு, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போது வளகாப்பு அப்படின்னாலும் நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். பர்த்டே, ஃபஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டே, எல்லா பர்த்டேவும் இங்கேயே வச்சு செலிப்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஏன் ஒன்று தான் செலிப்ரேட் பண்ணணுமா, எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். 60ஆம் கல்யாணம் பண்ணலாம். லிஃப்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. சிசிடிவி கேமரா காமிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சந்திப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லிஃப்ட்டில் இருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷன் தாங்க. இதே ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டியூப்ளெக்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்னொன்று வந்து இந்த யூனிட் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ், நார்த் ஃபேஸிங் யூனிட், சவுத் ஃபேஸிங் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேசேஜ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூ கபோர்ட்ஸ் வச்சுக்கலாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது, தீக்குட் டோர். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இருக்குங்க. ஃபாயருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், நல்லா பிரைட்டாக இருக்குது. நான் சொன்னது லிவிங் மட்டும், ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டோர் ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. சுவிட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்வுட் பிராண்டில் இருக்குங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் இருக்குது. ஹை சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கேன்லர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஓகேன்னு சொன்னால் தான் நீ விடணும் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் சென்டரில் ஒரு நல்ல டிசைனான பல்ப் போட்டுக்கலாம். ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2039 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 4 BHK டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட்டுங்க. 38% UDS. ஹை சீலிங் தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் கவரான லிவிங் இருக்குங்க. ஆக்சுவலாக எதனால இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்குது, நீங்கள் அதையும் ஒரு ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இது தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், எப்பயுமே ஐசீலிங் இருக்கிற இடத்துல டிவி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கிளியரான விசிபிள் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத விசிபிள் இருக்காது. எப்பயுமே டிவி பார்க்கும்போது சைட்லலாம் கவர்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம், இங்கே கார்னர் சோஃபா போட்டுக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே ஐசீலிங் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நான் வீடு கட்டும்போது நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, ஐசீலிங் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இன்னும் ஒரு வீடியோவில் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஐசீலிங் விஷயம் நான் வீடியோவில் சொல்கிறது எல்லாமே எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சொல்கிறது, இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு. ஏன்னா வீடுன்றது சாதாரண விஷயம் இல்லையா. ஐசீலிங்க்கு அப்புறம் அங்கே டிவி எங்கே வைக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி மேலே கவர்டாக இருக்கக்கூடிய இடத்துல தான். எதனாலலாம் விசிபிள் நல்லாயிருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த லிவிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24x11 சைஸில் இருக்குங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 11.5 சைஸில் இருக்குது. இந்த லிவிங்க்கும் டைனிங்க்கும் இன்பிட்வீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அம்மாக்களுக்கு கண்டிப்பாக அந்த கிச்சன் பிடிக்கும். ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்குங்க. கிச்சனோட சைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 10 சைஸில் இருக்குது. ஸ்லாபில் ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால்டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். மாடுலர் கிச்சன் பண்ணுங்கள். நல்ல பெரிய கிச்சன் இல்லையா, ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் டிஷ் வாஷர் எல்லாமே சேர்த்து கூட பண்ணலாம். இன்டீரியர் ஒர்க் விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்ல இன்டீரியர் தெரிஞ்சவங்க வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தனியாகவே என்னோடய நம்பர் நான் கொடுக்குறேன். இன்டீரியர் எதனால் சொல்கிறேன்னா, இன்டீரியர் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோடய காலேஜ் மேட்ஸும் சரி, இப்போ ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸும் சரி, நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இன்டர்வியூஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்டு இந்த இன்டீரியர் பண்ணவங்களோட நம்பர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் வாங்கி நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 5-6 பேர் ரெஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பட்ஜெட்டு கொட்டேஷன் அவங்களோட ஒர்க் பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பால்கனி பார்க்காம போட்டோமோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷனுங்க. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் வுட் டீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. சாணை பிடிக்கலையோ சாணை, சாணிக்கு பிறந்த சோனை கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எல்லா தொழிலுமே நல்லது தான். நான் வந்து எனக்கு டக்குன்னு சாணன் உடனே வடிவேல் ஞாபகம் வந்துருச்சு. சாணிக்கு பிறந்த சோனை, குத்தி பறா கொடுக்கு அப்படின்னு வரல, அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் சொன்னேன், எல்லா தொழிலுமே மதிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். அதாவது ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. இந்த டியூப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்குது. இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது வித் கிரிலோடு இருக்குது. வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 feet வரைக்கும் வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது பேரிவேர் பிராண்டில். இதே ஹேண்ட் ஷவரோடு இருந்ததுன்னா 3-in-1. லா இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கி உள்ளே ஓடி பிடிச்ச விளையாடலாம் போலாங்க. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக பிளான் படி இவங்க வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பழைய ஃப்ளோர் பிளான் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லெவல்லேருந்து எக்ஸிட்டே கிடையாது. பட் எதனால் இந்த பில்டர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இங்கேருந்து கூட நீங்கள் அப்படியே வந்து செகண்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு எக்ஸிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. அந்த 3 பெட்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கொண்டு வந்து உள்ளே எப்படி தூக்கிட்டு வரணும். அதே நாங்கள் இங்கே எக்ஸிட் என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னும் போது லிஃப்ட்லேயே கொண்டு வந்தோம்னா இல்லையா, அதனால தான் இங்கே கொடுத்துருக்கோம் வசந்த் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் வசந்த், ஆனால் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பால்கனி இருக்குது. பால்கனி பார்க்குறதுக்கு முன்னாடி லான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெரிய ஸ்பேஸாக இருக்குது. இங்கே அப்படியே துணி துவைச்சிட்டு இங்கே அப்படியே நீங்கள் காய போட்டுடலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல பெரிய ஒரு பால்கனி. வுட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா துணி காய போடுறோன்னு சொல்கிறோம், அவுட்லெட் இருக்கணும் இல்லையா, அவுட்லெட் இருக்கான்னு பார்த்தேன், அவுட்லெட்டும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. இந்த பெட்ரூமினுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 12.5 சைஸில் இருக்குங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் 7 feet வரைக்கும் வால்டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. பேரிவேர் பிராண்ட்லேயே கிளாசெட்டும் இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே லேண்ட் ஆனோம் இல்லையா, லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. அந்த கிச்சனுக்கு மேலே இருக்கக்கூடிய பெட்ரூம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமும் கூட லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமினுடைய சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 10. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குது. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் டிசைன் மட்டும் மாறுது. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லான்ச் தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா 4th பெட்ரூம் இருக்குது. கார்னர் பெட்ரூம் கீழே இருக்குது இல்லையா, அதே மாதிரி பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது.
சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்வுட் பிராண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வுட்ஸ் கட்டிங் கொடுத்து பல்ப் கொடுங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்து ரசித்து பண்ணலாம் வீடுனா. இருங்க கீழே உட்காந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டில் நின்று ரேட்டு சொல்கிறேன். சீக்கிரம் வாங்க, முடியாங்க அங்கே போய் நில்லுங்க. அப்பாடா, இந்த மாதிரி ஒரு வீடை வாங்கி படிக்கட்டில் உட்கார சுகமே தனிங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு சிவா எஸ்டேட்ஸ் கோட் பண்ணியிருக்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 rupees per square feet. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ், ஜிஎஸ்டி அமௌண்ட் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த டவுட்ஸாக இருந்தாலும், எந்த அடிஷனல் காஸ்ட்டாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற பில்டர் கான்டாக்ட் நம்பர், அதாவது சிவா எஸ்டேட்ஸ்க்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக A to Z எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 1800 square feet பில்டப்பில் ஒரு 3 BHK ஃப்ளாட்டும் அவைலபிள் இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக டியூப்ளெக்ஸ் பார்க்குறீங்க 4 BHKனா இந்த வீடு இருக்குது. 3 BHK ஸ்பேஷியஸ் பார்க்குறீங்கன்னா அந்த வீடு இருக்குது. அது 1800 square feet பில்டப். அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ்.